சரி சரி சரி. அந்த அம்மா வந்துட்டு தொப்பி சாமியாரை வந்து கும்பிட போனான்னு நினைச்சேன். ஆனா அவர் விட மாட்டேங்கிறாங்க அந்த வெள்ளக்காரர். திருவண்ணாமலையில என்னதான் நடக்குது? யார் இந்த தொப்பி அம்மா? ஏன் மக்கள் விழுந்து விழுந்து இவங்களை கும்பிடுறாங்க? வாழ்க்கையில இவங்களை ஒரு தடவை பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்றது உண்மையா? யார் இந்த மர்ம பெண்மணி? தமிழ்ல முதல் முறையா திருவண்ணாமலையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நேரடியா உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் கிடையாது. இங்கே சுற்றிட்டு இருந்தவங்க நல்லா சுய நினைவோடு சுற்றிட்டு இருந்தாங்க. நார்மலாக மென்டல் ஆகிட்டு தான் சுற்றுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? அதாவது அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா? வீடு கட்டியிருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்றத விட நம்பினா தெய்வம் தான் அவங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல, இது உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேன் ஐ ஆஸ்க் யூ? ஓகே ஓகே. நிறைய பேரை பொறுத்திருக்காங்க. இது என்ன இடம் சுவாமி? இது போகிற வழியில் பாருங்கள். என்னுடைய மெசேஜ் நரேந்திர மோடிக்கு அனுப்ப முடியுமா? இது நித்யானந்த சுவாமி ஆசிரமம் தானே? ரொம்ப நாள் கனவா இருந்த ஒரு ட்ரிப் நினைவாக போகுது. அங்க போகிறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போறேன் நான் போற வழியில உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பாக இந்த ட்ரிப் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா சோஷியல் மீடியால வந்துட்டு இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம போக போறோம். ஆக்சுவலி ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் போற வழியில உங்ககிட்ட பேசலாம். ஓகே, இந்த ட்ரெயின்ல தான் நம்ம போக போறோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு படுத்துட்டு இருந்த போது அருணாச்சலேஸ்வரம் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது, அந்த கோவில் பார்க்க போகிறோம், ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு மிகப்பெரிய கனவு நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது நான் போக வேண்டிய இடத்துக்கு. இந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்தோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருவண்ணாமலை போகிறதுக்காண்டி ட்ரெயின் எல்லாம் கிடைக்காது, ஆனா பஸ் கிடைக்கும். பக்கத்துல வந்துட்டு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்டாவே பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. கைஸ், அங்க இருந்து இன்னொரு பஸ் ஏறி இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பேர்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து தான் திருவண்ணாமலைக்கு போறதுக்கான பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க போர்டுல எழுதி இருக்கிறது வந்துட்டு வேலூர் புது பஸ் ஸ்டாண்டுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. இங்க இருந்து தான் நெக்ஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பார்த்தேன்னா எந்த பஸ்ஸுமே கிடையாது. அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்ட போது இங்க வந்து கூப்பிடுவேன்னு சொன்னா, அதாவது மக்கள் எல்லாம் வந்து பஸ்ஸுக்குள்ள கூப்பிடுவேன்னு சொன்னா. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வரும்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆக்சுவலி இப்போவே வந்துட்டு டைம் 7:30 ஆக போகுது. 10 மணிக்குள்ளேயாவது கண்டிப்பா நான் திருவண்ணாமலையில இறங்கினாதான் அங்க எங்கேயாவது எனக்கு ரூம் எடுத்து இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணி அது காலையில நாளைக்கு எழுந்து கோவிலுக்கு போக முடியும். இதான் காய்ஸ் அந்த வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு. உள்ள போய் யார்கிட்டயாவது கேட்கல. ஏன்னா ரொம்ப நேரமா எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை போற பஸ் எப்போ வரும், எங்க வரும் எல்லாம் கேட்கலாம். ஆனா திருவண்ணாமலை போற பஸ் இதுவா? தேங்க்ஸ். கடைசியா நம்ம பஸ் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லையோ. இந்த பஸ் எப்போ எடுக்கணும்லாம் தெரியாது. அப்படியே ஏறி உட்காந்துட்டோம். அந்த சைடில் என்ன போது எந்த விதமான ஒரு ஐடியாவுமே கிடையாது. இங்கே வந்தால் தான் நமக்கு யார்கிட்டையாவது கேட்காது முடியும். அப்படியே வந்து கேட்ட போதே அவர் சொன்னார் இதுதான் பஸ்ஸுன்னு. கைஸ் கடைசியாக வந்துட்டோம். ஐயோ ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 2.5 hour ஆயிடுச்சு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே வரதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எங்கேயாவது பக்கத்தில் வந்துட்டு ரூம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது இன்னைக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இங்கேருந்து டெம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வாக்கப்பில் போனால் 1.5 கிலோமீட்டர் சார். ஓகே, ஒன் வேல பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர்ஸ் வரும். 2 கிலோமீட்டர். அப்படியே இங்கேருந்து ஷேர் ஆட்டோன்னா 20 rupees தான். ஷேர்னா 20 rupees. சரி சரி, ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிறோம் கைஸ். ஆனால் ரூம் எல்லாம் வந்து அந்த சைடில் கிடைக்குமா? ஃபுல் லாட்ஜ் தான் சார். டெம்பிள் கார்னர் ஃபுல்லாக லாட்ஜ் தான். அப்படியா? எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வரும்? நார்மலாக 1500 2000 அவ்வளோலாம் வருமா? கம்மியெல்லாம் கிடைக்கும்? 500 1000 rupees கிடைக்கும். இல்லை 500 கிடைக்காது. அவ்வளோதான். ஹாஸ்டல் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடைக்காதா? அது ஹால் ஒன்றா கிடைக்கும். டோர்மெட்ரி ஹால் மாதிரி இருக்கும். லக்கேஜ் லாக் பண்ணிவிட்டு ஹால் மாதிரி கொடுப்பாங்க. சரி சரி. காய்ஸ் நம்ம வந்துட்டோம். கோவில் அங்கே தெரியுது. எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்குது. கடவுளே. கூட ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவர் ஒரிசால இருந்து இங்க வந்திருக்காங்க. ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா இங்க வந்துட்டு 2 நாளா கவர்மெண்ட் லீவ் ஆனதுனால ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையான பிரைஸா இருக்குமா. அதாவது இன்னைக்கு வந்துட்டு டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா, பக்தர்கள் எல்லாம் ரொம்ப அதிகமோ, அதனால வந்து ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்குன்னு அந்த ஓட்டக்காரன் நண்பன் சொன்னாங்க. எங்கேயோ மடம் இருக்குன்னு சொன்னா, மடத்துல போனேன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நமக்கு தங்கலாமா. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கோம். காய்ஸ் இவர் வந்து என்ன பயன்படுத்தணும். என்னன்னா நான் எந்த ஒரு அது இதுன்னு சொல்லி ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தா. நீங்க வாசு சேனல்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட போதா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறவர் தான் இவரு.
ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன் வாசி. அப்படிங்களா? ஆமாம், ஏகப்பட்ட சேவ் பண்ணி நீங்கள் எனக்கு இன்னைக்கு ரூம்ஸ் எடுத்து தருவீங்களா? தர மாட்டோம். கண்டிப்பாக கொடுக்குறேன். 600 ரூம் எடுத்து தரேன்னு சொன்னா இவங்க கிட்ட இங்க ரூம் கிடையாது. இல்லை நம்ம லாட்ஜ் தான். அப்படிங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, அங்கே போகலாமா? இது வாசி சேனலில் பேய் வீடியோ போனதுப்பா. அதான் கேட்டப்பா, எனக்கு வாய்ஸ் கேட்ட உடனே அதே மாதிரி வாய்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு அப்படி பார்த்துங்க முடிஞ்சு. அதான் காய்ஸ், நமக்கு அண்ணா வந்துட்டு ரூம் ரெடி பண்ணி தந்தாங்க. அந்த ரூமுக்கு தான் போக போகிறோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா. என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்க வீடியோ பார்த்துருக்கேன். அப்படிங்களா? ஆனா நேர்ல இப்பதான் உங்களை கண்டிப்பா கிளாஸ் வரலீங்களா சார்? இல்ல இல்ல, அவர் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எங்க பையன் எங்க பொண்ணுலாம் உங்க இது வீடியோ பார்ப்பாங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். போன்ல எங்க பையன்கிட்ட பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். சரி, பேசுறேன். பாருங்க சார், உங்க வீடியோ எல்லாம் எல்லாமே நாங்க பார்ப்போம். 2 பேரும் கேட்டேன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். வீடியோ கால் பண்ணிடுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. நல்லா சரி, நான் சார் ஒரு ஸ்கில் மட்டும் எடுத்து. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி இருங்க, நான் எனக்கு செல்ஃபி எடுங்க. நான் இங்க தானே இருப்பேன், நீங்க வர செல்ஃபி எடுத்து கொடுத்து போங்க. நானியா? சரிண்ணா, ஓகே, நீங்கள் வாங்க. சரிம்மா, போலாமா? காய்ஸ், இப்போ ஜஸ்ட் வந்து இறங்கின போதே நிறைய பேர் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவோட பையனுக்கு எங்கிட்ட பேசணும் இருந்தோம், பட் கால் பண்ணால் கிடைக்கல. சரி, நாளைக்கு அவங்கள பார்க்க முடிஞ்சேன்னா பார்க்கலாம். சித்தர்கள் எல்லாம் நிறைய இருக்குமோ? இங்கே தானே நித்யானந்தா கூட இருந்தது, அந்த சைடு. ஓ, ஓகே ஓகே. சரி சரி. மொத்தம் எத்தனை கோபுரம் இருக்கு ப்ரோ? 4 கோபுரம். இப்போ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ பெரிய கோபுரம். இதான் காய்ஸ் ரூம். அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அங்கே நீங்கள் காட்டின அந்த அங்கே இருக்குல்ல, நம்ம ஏறி வந்தா அங்கே வந்துட்டு ரூம் கிடையாதா? எவ்வளோ இருக்கும்? 1200 ரூபா. இதுதான் ரூம். இதுதான் கைஸ் ரூம். பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நைட்டு, நாளைக்கு இங்கேருந்து கிளம்பணும். கைஸ் இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். என்னன்னா, இந்த ரூமுக்கு 600 rupees கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 1500 இருந்து 1000 rupees. அதாவது நான் இப்போ 600 கொடுத்துருக்குற இந்த ரூமுக்கு வந்துட்டு நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து 1000 rupees கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் ஒரு மத்தியானத்துக்குள்ளே திரும்பி போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணிட்டு போயிடுவேன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்த போது நிறைய மக்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறவங்க சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, அதனால வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. அந்த ஓட்டோல இருந்து இறங்கிய கோவில் பார்த்த போது சந்தோஷம்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கோவில் நான் பார்த்ததே கிடையாது. அதோட கோபுரம் வேற வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. எல்லாமே போய் பார்க்கணும் கைஸ். நாளைக்கு காலையில் வந்துட்டு பார்க்கறதுக்காக செம்ம வெயிட்டிங்காக இருக்கு. அதிகாலையில் 5 மணிக்கு திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நட திறப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது 8 o'clock நைட்டுக்கு. நாளைக்கு காலையில் வந்து சீக்கிரமா எழுந்துச்சு ஃபர்ஸ்ட் கடவுளை போய் பார்க்கணும். எனக்கே தெரியல என்னெல்லாம் நடக்கும்னு. நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட போகிறோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ ஒரு கடை இருந்தது, அதனால வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம். எத்தனை மணிக்கு இருக்கு நாங்கள் கடையெல்லாம்? 11:30. அதுக்குள்ளே எல்லாமே மூடிடும் இல்லையா? நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் எல்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு 11 o'clock ஆகிடுச்சு. பாருங்க கோவிலுங்க இருக்குது. ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வந்து ரூம் தான் காய்ஸ். சீரியஸ்லி 1500 சொல்கிறது ரொம்ப அதிகமாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா சிங்கிள் ரூம் வித்தவுட் ஏசிக்கு 1500 ரூபா கேட்குறாங்க. ஏதோ பாக்கியமாக நமக்கு அவங்கள மீட் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் ரூம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 600 rupeesக்கு இங்கே ரூம் கிடைக்கிறது நல்ல விஷயமா, அதிகமாக கம்மியான நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட டைம் 5 o'clock ஆக போகுது. இப்போவே மக்கள் வந்து கூட்டமாக இருக்குது. 5:30க்கு தான் இந்த கோவில் திறக்குன்னு கூகுளில் போட்டிருக்காங்க. பாருங்க மக்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் போகலான்னு இருக்கோம்.
ஹலோ கைஸ், இட்ஸ் மீ. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமான ஒரு வீடியோ தான். இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு முன்னாடி இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம், பட் நடக்கவே இல்லை. இன்னைக்கு நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடினா நிறைய மக்களுக்கு நின்றுட்டு இருக்காங்க. 5:30க்கு கோவில் ஓப்பன் ஆகும்போது உள்ளே போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா மக்கள் இங்கே கிரிவலம் சுற்றுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம் அண்ணா, எத்தனை கிலோமீட்டர் அண்ணா கிரிவலம் சுற்றுறது? 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எத்தனை மணிக்கு எடுக்கும் போய் வரதுக்கு? நடந்து போகிறதா ஒரு 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் ஆகும். நம்ம நடக்கிற பொறுத்து. இங்கே போகிற வழியில் தானே நம்ம நித்யானந்த சுவாமியோட ஆசிரமம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆசிரமம் நிறைய 2 இடத்துல இருக்கியா. இங்கே போகிறது இங்கே ஒன்று இருக்குது, அன்னதானம் பண்ணுறா. அங்கே கிரிவல பாதையில் ஒன்று இருக்குது. ஓகே, காலையில் எத்தனை மணிக்கு கோவில் ஓப்பன் ஆகும்? காலையில் 5:30 ஓப்பன். 5:30 ஓப்பன். எத்தனை 8 o'clock க்ளோஸ் ஆகிடுமா? நைட்டு 8 o'clock 8:30 வரைக்கும் தான். நீங்கள் எத்தனை வருஷம் எங்கே இருக்கீங்க? இங்கே 10 வருஷமா. 10 வருஷமா இருக்கீங்க. சரி. காலையில் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா? நிறைய ரொம்ப கூட்டம் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கு. சனி ஞாயிறு நிறைய. ஃப்ரைடே, சண்டே, சாட்டர்டே 3 டே. ஓ, அதிகமாக ஆந்திராக்காரங்க தான் வராங்களா? ஆந்திராக்காரர் தான் நிறைய பேர் வரும். தமிழ்நாட்டு மக்களும் வராங்க இல்லையா? எல்லாரும் உங்கள் பேர்? கணபதி. உங்கள் பேர்? நாகராஜ். ரொம்ப நன்றிண்ணா. கோவிலுக்கு முன்னாடி நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. சுவாமியார்லாம் உட்காந்துருக்காங்க. அகோரி பாபா மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆசில எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க பாருங்க. மக்கள் எல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்க எல்லாம் எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? அதாவது ஆமா அப்படிங்களா? தமிழ்ல சொன்ன போதே அவங்க ஓடிட்டாங்க. இதுதான் காய்ஸ் ராஜகோபுரம்னு சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய கோபுரம் பார்க்குறது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிறது எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி தான் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதை விட பயங்கரமான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் நான் இங்கே வரும்போது சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் வராதிங்கன்னு சொன்னேன். சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் வரது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். வந்துட்டு அன்னைக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமானலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தால் கூட இவ்வளோ மக்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க பாருங்க. கியூ எல்லாம் அங்கே போகுது. அங்கே இருக்கிற அம்மா கிட்ட கேட்டப்போ இந்த வழி போகலான்னு சொன்னோம். நிறைய பேர் தேங்காய் உடைக்கிறாங்க. டே டைமில் இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னோம். எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு கைஸ். என்னதான் இருந்தாலும் செம்ம கூட்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, காலையில் வந்துட்டு அந்த ஜில்லுன்னு காற்றடிக்கும் போது ஐயோ வேற லெவல் ஃபீலாக இருக்குது. கோவிலுக்குள்ளே எப்போ போக முடியும்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் கிரிவலம் சுற்றணும். அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எந்த ஐடியாவுமே கிடையாது. இன்னைக்கு கோவிலுக்குள்ளே போக முடியுமா முடியாதுன்னு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இருக்கிற மக்கள் கூட்டம் பார்த்தாலே தலை சுற்றுது. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த சைட்ல எல்லாம் அவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. கிரிவலம் சுற்றுறது எங்கே இருந்தா ஸ்டார்ட் பண்ணுறது? இப்படி போனால் போதும். ரொம்ப நன்றிண்ணா. இந்த பக்கம் அதாவது இப்படி போனோம். ஆமாம், இதெல்லாம் போகணும். இது வந்து இங்கே முதல்ல வந்து இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான். எத்தனை மணிக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் கோவிலில் இன்னைக்கு? இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ஒரு 12 மணிக்கு மேலே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்கண்ணா. உங்கள் பேர்? நாகராஜ். உங்கள் திருமூர்த்தி. ரொம்ப நன்றிண்ணா. இதில் இங்கே முன்னாடி இப்படியே போகலாம் இல்லையா? முன்னாடி இருந்து ரைட் சைட்லேருந்து இப்படி வரணும். நீங்கள் முதல்ல கோபுரத்தில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்தீங்கன்னா நம்ம லிங்கம் இங்கே ஒன்று லிங்கம் இந்திரலிங்கம் இருக்குது. அது அப்படியே நம்ம மொத்தம் எத்தனை லிங்கம் இருக்குண்ணா? போகிற 8 லிங்கம் இருக்குது. பேர் சொல்கிறீங்களா? இந்திரலிங்கம். ஆனால் வேற இந்திரலிங்கம்னா அக்னிலிங்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திரன். ஓகே. அடுத்து வந்து அக்னிலிங்கம். அதுக்கு அடுத்து வந்து யமதர்மலிங்கம், ஈசாலிங்கம். கடைசியானது ஈசாலிங்கம். அப்படியே நம்ம இப்படி சுற்றி திரும்பி இங்கே வந்துடுமா? லெஃப்ட்ல வந்து இப்படி வந்து ஏதோ ரோட்ல இங்கே வந்துடலாம். சரிங்க வாங்க. இங்கே முதல்ல இருந்து கும்பிடுவோம். ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இங்கே இருந்து தான் நம்ம கிரிவலம் சுத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க இந்த கோவில் இங்கே இருக்கு. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி கைஸ், கடவுளை காப்பாத்துங்க.
பேர்கிட்ட நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு 2-3 hours எடுக்குமா, அதாவது இந்த கிரிவலம் சுத்தி முடிக்கிறதுக்கு. கிரிவலம் சுத்தி முடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். திருவண்ணாமலைன்னு நினைத்தாலே முதல்ல ஞாபகம் வர்றது கிரிவலம் சுத்துறது தான். ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போவாங்க. அதுவும் சித்திர பௌர்ணமி, கார்த்திகை தீபம் அன்னைக்கு 14 கிலோமீட்டர் பாதையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுல அவ்வளவு மக்கள் வருவாங்க. இங்க மாசம் மாசம் கிரிவலம் போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஒரு கேள்வி எப்பாவது உங்க மனசுல வந்திருக்கலாம், அப்படி என்ன இருக்குடா திருவண்ணாமலையில, இந்த கிரிவலத்துல என்ன அதிசயம் இருக்கு, ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க, சிவ பகவானும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம், சிவனுக்கும் கிரிவலத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோட பதில் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை மலை வந்து ரொம்ப தனித்துவமானது. திருவண்ணாமலைன்றது லிங்கமே மலையா அமைஞ்சிருக்கிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபெருமாள் ஜோதி வடிவில காட்சி கொடுத்த மலை. முதல்ல இந்த மலையை வந்து வலம் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம பார்வதி அம்மா தாங்க. சிவனின் கட்டளை ஏற்று பார்வதி அம்மா இந்த மலையை வலம் வந்து அர்த்தநாரீஸ்வரரா சிவனும் பார்வதியும் காட்சி தந்தாங்க. 14 கிலோமீட்டர் மலையை சுத்தி வரும்போது 8 லிங்கம் இருக்கு. இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணி இருந்தாதா, சிவனின் பார்வை இருந்தாதா இந்த மலையை சுத்தி வர முடியும் என்று பக்தர்கள் நம்புகிறார். நிறைய சிவபக்தர்கள் சிவன் நேரடியாக காட்சி தந்த இந்த மலையை சுத்தி வரும்போது சிவனே சுத்தி வருதா நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்துல கிரிவலம் வருவாங்க. இன்னும் சில பேர் தங்களோட பிரச்சனைகள் முடிவடையணும், தங்களோட கஷ்டங்கள் தீரணும்னு நினைச்சு கிரிவலம் வருவாங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிவனை முழுசா நம்பி கிரிவலம் வருவாங்க. 7 சனிக்கிழமை கிரிவலம் வந்தாங்கன்னா நினைச்சது நடக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. கிரிவலம் போறதுனால நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அதிகாலையில நிறைய மக்கள் வந்து இங்க கிரிவலம் சுத்துறாங்க. போற வழியில நிறைய காட்சிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து அப்படியே போலாம் guys. ஓகே, அவர் 8 லிங்கம்னு சொன்ன இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களால இந்த கூட மக்கள் எல்லாம் நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க, பாபாஜிஸ் எல்லாம் இருக்காங்க. 14.50 கிலோமீட்டர். ஓகே கைஸ், இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நான் நடக்க போகிறோம். இதில் காட்டுவாங்க கிலோமீட்டர் எவ்வளோ நான் நடந்திருக்கேன், மற்ற விஷயங்கள் எல்லாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். போகிற வழியில் நிறையா சாமியார்னுலாம் தெரியல, அதாவது நிறைய மக்கள் இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் உங்ககிட்ட காசு கேட்போன்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்ல போகிறோன்னு கேட்கலாம் பாருங்க. வணக்கம் சுவாமி. பாவம், அவங்களுக்கும் வாழணும் இல்லை, இந்த மாதிரி போகிற வர மக்கள் எல்லாம் வந்துட்டு காசு கொடுத்துட்டா அவங்க எல்லாம் பொழிச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், நிறைய மக்கள் வந்து ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போகிற வழியில் வந்துட்டு நித்யானந்த சுவாமியோட ஆசிரமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ஆசிரமம் தான் இது. அதெல்லாம் பார்க்க முடியும். இன்னொரு ஆசிரமம் கூட இருக்குது, தலைவர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்துட்டு கிரிவலம் சுற்றுறாங்கன்னு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போது இவ்வளோ மக்கள்லாம் பார்க்கல, இப்போ வந்துட்டு கூட்டம் அதிகரிச்சிட்டு இருக்கு. நீங்கள் கிரிவலம் சுற்றிட்டு இருக்கும்போது போகிற வழியில் வந்துட்டு ஒரு டீ ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டீ குடிக்கிறதுக்கு. ரொம்ப கூட்டம் தள்ளுது பாருங்க. என்னன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபேமஸ் டீ கடை, ரொம்ப ஃபேமஸான டீ கடையா? ஐயோ கடவுளே, பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு கூட கூட்டமாக இருக்காங்க மக்கள். வணக்கம் சுவாமிஜி. இப்படி போகும்போது நிறைய சுவாமியார்கள்லாம் பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்லாம் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ போகிற வழியில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய சுவாமியார் வந்துட்டு பொய்யான சுவாமியார். பட் அது நம்பாததும் இல்லை, உங்களோட விருப்பம். பட் நல்லா இருக்கு உங்களெல்லாம் பார்த்து அப்படியே போகிறது. அது மட்டும் இல்லை கைஸ், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எப்படி கிரிவலம் சுற்றலாம், அந்த எல்லா சிவலிங்கம் மற்ற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையும் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவண்ணாமலை கோவிலை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய ஒரு காடு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த மலை, அதுதான் அங்கே பார்க்கல உங்களால். அதாவது இங்கே வந்துட்டு எப்படின்னா ஒரு 6:10க்கு தான் இங்கே சன்ரைஸ். அதுக்கப்புறமா நம்மளால் அதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கிரிவலம் சுற்றி முடியும் போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப மெதுவாக தான் நடக்கிறோம். ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி தெரிஞ்சது, பட் இது ஒரு கோவில், பழைய காலத்து ஒரு கோவில். ப்ரோ இது கோவிலா ப்ரோ? இது கோவில் தானே, ரொம்ப பழமையான கோவில். ஏன்னா நீங்கள் அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அக்னி லிங்கம்னு போட்டிருக்காங்க. இது பாருங்கள் அக்னி லிங்கம் செகண்டு. 8 லிங்கத்தில் இருந்துட்டு செகண்ட் லிங்கம் இதுதான்.
இனி 6 இருக்குது. நம்ம கிரிவலம் சுற்றுறது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அதெல்லாம் நம்ம இந்த போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்ன கைஸ், இப்போ நான் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சுவாமிஜி, அதாவது வழியில் உட்காந்துருக்கிற சுவாமின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. எனக்கு தெரியல ஏன் அவங்க வந்து கேமராவை பார்த்து பயப்படுறாங்கன்னு. சீரியஸ்லி நான் காசியில் போன போது கூட இவ்வளோ மக்கள் வந்துட்டு எங்கிட்ட காசு கேட்டதே கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருந்தேனா கொடுத்துடுவாங்க, பட் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுப்பீங்க, அது ஒரு கொஸ்டின் தானே. இப்போ கூட 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் நடந்து வந்திருக்கோம். இதுக்கு அப்புறமா இனியும் இருக்கு. கிரிவலம் சுற்றும் போது வந்துட்டு அந்த மிகப்பெரிய அந்த ஒரு கிரின்னு சொல்ற கிரின்னா வந்துட்டு மலை, அதை தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வருது, காலை ஆயிட்டு இருக்கும், அதனால தான் நம்மளால கொஞ்சம் பார்க்க முடியுது. இன்னொரு கோவில் மாதிரி தெரியுது பாருங்க, அந்த காலத்து கோவில். போகிற வழி எங்கே பார்த்தாலும் உங்களால் சுவாமியாரை மட்டும்தான் பார்க்க முடியும். வணக்கம் சுவாமி. இதை நம்மளை திட்டுறாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு குளம் தெரியுவாங்க. சுவாமிஜி இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? சிங்கக்குளம் சிங்க தீர்த்தம். சரிங்க. ஓ தலைவர் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் இதில் இறங்கி குளிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல காய்ஸ், யாருக்காவது இதை பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது, பட் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்க. உள்ள அந்த சைடில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. போகிற வழியில் வந்துட்டு ஒரு சமாதி தெரியும், அதாவது ஜீவ சமாதி. அவங்க என்ன இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்ட போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு கோவிலில் பூசாரியாக இருந்தவங்க, அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான மக்கள் எல்லாம் இறந்து போனீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜீவசமாதியாக கட்டுவாங்களா? ஜீவசமாதிங்கிறது வந்து நம்ம சேஷாத்திரி, அப்புறமேட்டு வந்து லால் லாஸ்தி, ரமணா, ராம் சூரத்குமார். நீங்கள் இப்போ சொல்கிறவங்க எல்லாம் எங்கள் ஜீவசமாதி ஆனவங்களா? ஜீவசமாதி இப்போ இருக்கிறது ரமணா ஆசிரமம் இருக்க, அவரும் ஜீவசமாதி. இருக்கிற யார் இங்கே உள்ளவங்களாம் ஐயமார். அவங்களும் ஜீவசமாதி. அதாவது ஐயமார்னா பூசாரிங்க, அதாவது பிராமணர்கள். சரி அவங்களுக்குள்ள அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே இருக்கீங்க? இங்கே நம்ம வந்து 2000 இருக்கோம். 2000 நீங்கள் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு இந்த சாப்பாடு மற்ற விஷயங்கள்ல எப்படி நடக்குது? அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதாவது போகிற வரவங்க யாராவது ஏதாவது தர்மம் தந்தால் உண்டு, இல்லாட்டி நம்ம கோயில் பிரசாதம் இந்த மாதிரி உள்ளதை அப்படி வச்சு நம்ம இருக்கோம். இப்போது நித்யானந்த சுவாமியெல்லாம் இருந்தபோது நீங்கள் இருந்தீங்களா இங்கே? இருந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க? ஓகே. அவரோட ஆசிரமம் எங்கே இருக்குது? இங்கே முன்னால் இருக்குது. அப்படிங்களா? நேரநாமலைக்கு போகிற வழியில முன்னாடியே இருக்கு நித்யானந்தா. அப்புறம் இந்த தொப்பி அம்மான்னு சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன அவர் உண்மையாவே என்னங்கிறது நம்மளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தெரியாது. மக்கள் என்ன பட் இப்போ ரீசெண்டாக தானே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. முன்னாடி நீங்க 2000 இங்க இருந்தீங்கன்னு சொல்றீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள தானே அவங்க இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கும். ஆமா, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாப்புலர் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிரிவலம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படிங்களா? அப்பெல்லாம் அவங்க வந்து அவங்க தனியா போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோட சேர்ந்து அவர் கூட ஒரு வெள்ளக்கார சுத்திட்டு இருக்கு இல்லையா, அது யாரு? அவங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. அவரோட பக்தர். ஆமா, அவங்க கூட போறாங்க. அது ஆக்சுவலா என்னங்கிறது மக்கள் என்ன பண்றாங்களோ அதான். சரி நம்ம மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் நடக்குது. ஆமா, பட் நிறைய பேர் வந்து அவங்கள கும்பிடுறாங்க பார்த்தோம். அவர் குடிச்ச டீயோட மீதி எல்லாம் குடிக்கிறாங்க. நம்ம சொல்ல ஆன்மீக அப்படி எங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட மனசை பொறுத்து இருக்கு. நம்புறவங்க இல்லாம பாதிக்கும். இப்போ கடவுள் இருக்காரு, இது மேலே இருக்காருங்கிறத நம்ம நினைக்கும். அது நம்பிக்கை வாழ்க்கை. மனிதன் என்ன நினைக்கிறானோ அதான். நம்ம இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. இதுதான் வாழ்க்கை. அதான் இறைவனுடையது. இறை வழிபாடு. என் பேர் முருகன். ரொம்ப நன்றி. கிரிவலம் சுற்றிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை புதைச்சிருக்காங்க. இது கூட ஒரு ஆளெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. வணக்கம் சுவாமி. இது என்ன இடம் சுவாமி? இது தெரியாதா? சரி அங்கே நம்ம யாருக்கிட்ட? சரி ஆமாம், இது சுடுகாடு தான். ஆமாம், இங்கே புதைச்சிருக்கிறவங்க இங்கே உள்ள மக்களுக்கா நிறைய பேரை புதைச்சிருக்காங்க. பாருங்க, கிரிவலம் சுற்றுற இடத்துலேயே நம்ம போகிற வழியிலே வந்துட்டு நிறைய மக்களை புதைச்சிருக்காங்க. வணக்கம் சுவாமிஜி. இது யாரை புதைச்சிருக்காங்க இங்கே இந்த சுடுகாட்டில்? இந்த ஊரில் இருக்கிற மக்களா? இங்கே உள்ளவங்க தான், லோக்கலில் புதைச்சிட்டு இருக்கிறாங்க. லோக்கலில் உள்ளவங்க தான். இந்த ஸ்ட்ரீட்டு இந்த இடத்தோட பேர் என்ன? உள்ள எமலிங்க ஆப்போசிட்டில் இருக்கு. ஓ, அங்கேயே கோவிலும் இருக்கு இல்லையா? சரி, எமலிங்க ஆப்போசிட்டில். சரி எல்லாம் லோக்கல் மக்கள். இப்பவும் போச்சுட்டு தான் இருக்கும் இல்லையா? இப்பவும் போச்சுட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆமாம்மா, எல்லாம் போச்சுக்கிட்டு இங்கெல்லாம் இது பண்ணுறது எரிக்கிறது கிடையாது. புதைக்கிறது தான். எரிக்கிறதெல்லாம் அங்கே தான். ஓ, அங்கே இருக்கு இல்லையா? புகை போகிறது மேலே. சேனல் தான், என்ன சேனல்? யூடியூப் சேனல். சரி,
சிவலிங்கம் இருக்குல்ல, அது போற வழியில பாருங்க. என்னுடைய மெசேஜ் நரேந்திர மோடிக்கு அனுப்ப முடியுமா? நீங்க சொல்லுங்க, இது பார்க்குற மக்கள் யாராவது அந்த மாதிரி அவரோட இதுல இருந்துன்னா தெரியுவாங்க. சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும். என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் ஒரு ஆண்டு கிரிவலம் வரலான்னு வந்திருக்கேன். ஒரு ஆண்டுன்னா ஒரு வருஷம். ஒரு வருஷம். இப்போ 304வது நாள். சரி சரி. ரீசன்னா நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆகணுன்ற மாதிரி நான் பேனர் கூட. அதாவது வந்துட்டு நரேந்திர மோடி பிரதமர் ஆகணும்னுக்காண்டி நீங்க வந்துட்டு கிரிவலம் சுத்துறாங்களா? அது ஒரு ஆண்டு. அது மாதிரி ஒரு 15 விஷயங்கள். 15 விஷயங்கள் அதுதான் வரப்போறாரு. அது தெரியுது. அதுதான் அவர் தான் வருவாருன்றது தெரியும். அது பட் அவர் திரும்பவும் வந்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி பேசக்கூடாது, ஒரு கருத்து. சரி, அது சொல்றீங்க. அவர் வந்தா நிறைய நல்லது பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல அவர் வந்தாருன்னா சாமியார்களுக்கு இது ஃப்ரீ டிக்கெட். ஃப்ரீ எங்க ஃப்ரீ டிக்கெட்? சாமியாருக்கெல்லாம் ஃப்ரீயா வந்துட்டு ட்ரெயின்ல சுத்தலாமா? நீங்க அப்படி சுத்திட்டு இருக்கீங்களா? இது போன டெல்லிக்கு போன சாமி. அதுக்கு நீங்க ஃப்ரீயா போனீங்களா? ஆமா. அதாவது எந்த கோச்ல? ஸ்லீப்பர்லையா? அயோத்திக்கு எலிஜிபிள் கொடுத்தாங்க. அது அவங்க சொல்றாரு, அதை சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, சுவாமியாருக்கெல்லாம் வந்து அயோத்தியால வந்துட்டு ஃப்ரீயா போலான்னு. அது போனோம்ல இப்ப. ஆமா ஆமா. இது பாருங்க காய்ஸ், இவர் வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு திரும்பவும் பிரதமர் ஆகணும்னுக்காண்டி வந்துட்டு ஒரு வருஷமா வந்து கிரிவலம் சுத்த போறோமா? அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க இப்போ 304வது நாள் இப்போ கிரிவலம் வந்துட்டு இருக்கேன். என் பேர் ஆர் பூபாலன். இந்த மூஞ்சியை பாத்துக்கோங்க गाइस. என்னோட பேர் ஆர் பூபாலன். அரக்கோணம் தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். இது நீங்களா? ஆமா ஆமா. பாருங்க गाइस, எப்படி இருந்த மனுஷன். அதாவது உங்களோட இந்த ஒரு அபிப்பிராயத்தை நீங்க இதை விட சொல்ல வரீங்க. என்னன்னா ஒவ்வொரு 15 அம்ச கோரிக்கையோட வந்திருக்கேன். இது அவருடைய கவனத்துக்கு தயவு செய்து. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 வரையும் படிச்சிருக்கேன். சரி, அதுக்கப்புறமா இல்ல, நான் நிறைய நூல்களை படிச்சேன். ஞானத்தையே எடுத்து சொல்லுவேன். அத்வைத உபதேசமே கொடுக்க போறேன். மிஸ்டர் நரேந்திர மோடி துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி, அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், எம்பிகளுக்கெல்லாம் நான் உபதேசம் சொல்லணுன்ற என்னோட ஐடியாலஜி. எல்லா உயிரும் இறைவனாகவே இருக்குது, ஆத்மலிங்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தாயோட கர்ப்பத்தில் ஆத்மலிங்கம் தான் உருவாகுது. அதுக்கப்புறம் அகக்கண் உருவாது, அதுக்கப்புறம் முதுகுத்தண்டு உருவாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பரிணாமங்கள். இப்போ ஒரு பாடல் மட்டும் இது நான் பாடி முடிச்சிடறேன். சரி, கடைசியா அண்ணா வந்துட்டு ஒரு பாட்டு பாடணும்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லோருமே இறைவனா இருக்கும், எல்லோருமே இறைவனா இருக்கும். அதுக்கான பாடல் தான் இது. கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடான கோடிமறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம், பழுதணுகா ஆலயத்தின் நடன பாதம், பக்தருள் கோயில் உள்ளும் பூத்த பாதம், நழுகுமனு தவர்கதுவே நாசா பாதம், நம்பினவர் திருக்குடி வங்கேறும் பெரும் வாழ்வே. ஆதி அருணாச்சலேஸ்வர் மூர்த்திக்கு அரோகரா. ஆமா ஆமா காய்ஸ், நம்ம வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒருவர் தான் வராங்க. நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அதான் அவரு கூட தான் நம்ம போக போறோம். பாருங்க, நமஸ்தே. நீங்களும் தெய்வம் தான் ஐயா. ஆத்மலிங்கம் தான் தாயோட கர்ப்பத்தில் உருவாகிருது. நீங்க போங்க, உங்கள் அறியாமையே வீக்னஸ். பாருங்க காய்ஸ், நான் வந்துட்டு தொப்பி அம்மாவை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இவர்கிட்ட பேசிட்டு இருந்த போது அதே டயத்தில் வந்துட்டு தொப்பி அம்மா வந்துட்டு போகிறாங்க. தொப்பி அம்மா கூட தான் இனிமேல் நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரிவெல்லாம் சுத்த போகிறோம். ஐயா அவர்களாகிட்ட பாய் சொல்லிட்டு நம்ம போக போறோம். அவரோட கருத்து சொல்றாங்க गाइस. ஓகே, அவரோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, என்னோட எண்ணம், என் உள்ளம் சொல்லுகிறது, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. சரி गाइस, நம்ம கிளம்பலாம். நம்ம வந்து அம்மா கூட போலாம். ஓகே गाइस, அவரோட அபிப்பிராயம் தான் சொல்றாரு. அதுல வந்துட்டு எனக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. சும்மா வழியில் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தபோது சடன்லி அவரை மீட் பண்ணோம். சரி, தொப்பியமாக போகிறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே அவர் கூட சுற்றிட்டு தான் இருக்கோம். லெஸ்ஸி அதான் காய்ஸ், நம்ம வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கோம். தொப்பியம்மா அவரோட மற்ற எல்லோரும் சேர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் திரும்ப அவங்கள. நான் அங்கே தான் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் முன்னாடி பாருங்க, அவங்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த திருவண்ணாமலைன்னு சொன்னாலே வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இவங்களை நிறைய பேர் வந்துட்டு ஒரு பயங்கரமான சக்தி வாழ்ந்த ஒரு அம்மான்னு சொல்கிறாங்க. அவங்க கூட போய் நம்ம பார்க்கலாம்.
மக்கள் எப்படியெல்லாம் அவங்கள கும்பிடுறாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஓகே, அங்கே போகிறது தொப்பி அம்மா தானே? எத்தனை வருஷமா இவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க? 3 வருஷமா இருக்காங்க. 4 வருஷமா இருப்பாங்க. அந்த கூட போகிற வெள்ளக்கார யாரு? அவங்க சும்மா வரவங்க, இங்கே வாடகைக்கு இருக்காங்க, ரூம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் சும்மா அம்மா வந்தாக்கா அவங்க கூட வருவாங்க, எல்லாமே வருவாங்க. நிறைய பேர் வராங்க இல்லையா? எவ்ரி டே வந்துட்டு எத்தனை டைம் இப்படி வந்துட்டு கிரிவலம் சுற்றுவாங்க அவங்க? அவங்க காலையில் தான் வந்துடுவோம். காலையில் மட்டும்தான் இல்லையா? 3 தடவை சுற்றுன்னு சொல்கிறாங்க. இல்லை 3 தடவை வர மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை தான். காலையில் போயிடுவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஐயா நாங்கள் ஒரு 25 வருஷமா இருக்கீங்க. மேலே இருக்கோம். மக்கள் என்ன நம்புறாங்க? இந்த ஒரு அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷலான பவர் இருக்கு அந்த மாதிரி நம்புறாங்க? எனக்கு தெரியாது. அதாவது ஏதாவது ஆன்மீகமான சக்தி இருக்குன்னு நம்பப்படுறாங்களா? இல்லாத யாரும் போக முடியாது, நாம் பார்க்கல. அப்படிங்களா? சரி, இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், இல்லாத இந்த மாதிரி போக முடியாது யாரும். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. வாங்க ஐயா. பாருங்க கைஸ், இவ்வளோ மக்கள் வந்துட்டு அந்த அம்மா கூட போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு டவுட் என்னென்னா வந்துட்டு இவர் யாருன்னு எனக்கு இப்போ கூட தெரியல. நிறைய வீடியோவில் பார்த்துருக்காங்க, ஏதாவது கேட்டு பார்க்கலாம், பட் இந்த பேசுமா இல்லைன்னு தெரியல. அதுவும் நிறைய பேர் மூஞ்சிலெல்லாம் சாப்பாடெல்லாம் தூக்கி எறிஞ்ச வீடியோலாம் பார்த்துருக்கோம். Excuse me, sir. Can I ask you something? Can I ask you? Okay, I can. ஆக்சுவலி என்னென்னா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க guys. சீரியஸ்லி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டோம் உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க? சீரியஸ்லி நத்திங். எதுவுமே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, லாக் போட்டு வச்சுருக்காங்க வாய். மேபி இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், அதனால தான் அவர் பேசுகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த தொப்பி அம்மா கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம். அதாவது இந்த கிரிவலம் முடியறதுக்கு இனியும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. மேபி இந்த 10 கிலோமீட்டர் இவர் கூடயே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்துக்கும் அதிசயங்களுக்கும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை. இங்குள்ள அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பதற்கு ஏற்ப சித்தர்கள் மற்றும் சுவாமியாரின் வருகை அதிகரிச்சுட்டு இருக்கு. சில காலங்களாக சோசியல் மீடியாவில் வந்துட்டு திருவண்ணாமலையை பத்தி நீங்க வீடியோ பார்க்க போனாலே தொப்பி அம்மா என்று கூப்பிடுற இந்த ஒரு மர்ம பெண்மணியை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த தொப்பி அம்மா? அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? அவங்கள ஏன் மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க? என்ன விசேஷம்? மற்ற விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க தமிழ் தானே? கொஞ்சம் பேசுறீங்களா? ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கீங்க. அப்ப இந்த ஒரு அம்மாவை நீங்க எவ்ரிடே பாத்திருக்கீங்களா? என்ன இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள தானே இவங்க ரொம்ப பாப்புலர்? ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் மென்டல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு அவரை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒன்றும் கிடையாது, இங்கே சுற்றிட்டு இருந்தவங்க நல்லா சுயநினைவோடு சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக சுற்றிட்டு இருந்த அந்த ஒரு அம்மா வந்துட்டு நார்மலாக மென்டல் ஆகிட்ட தான் சுற்றுறாங்க. அது நார்மலாக இருக்கும், சுற்றலை. அப்படிங்களா? ஓகே. மக்கள் வந்துட்டு நம்புறாங்க இல்லையா இவரை? வந்து பேப்பரில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் காட்டுறாங்க, அதனால மக்கள் நம்புறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. பட் அந்த வெள்ளைக்கார யார் அவர் கூட சும்மா கூட சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சுயநினைவுலாம் இல்லை. அவருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. நம்ம விளம்பரப்பட்ட இந்த மாதிரி தான். அதாவது இந்த ஆன்லைன் டிவி இதுல எல்லாத்துலயும் வந்து மக்கள் பார்த்ததுனால நம்புறாங்க. அற்புத சக்தி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. உங்க பேர் யாருக்கு? எல்லாருக்கும் தான் சக்தி இருக்குது. எனக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது. உங்க பேர் யார்கிட்ட இல்லை? கண்டிப்பா. உங்க பேர் எல்லாம் இருக்குது. உங்க பேர்? ரொம்ப நன்றி. பரவாயில்ல. நீங்க வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமியாரும் வித்தியாசமா இருக்காங்க. அவன குருன்னு சொல்றாங்க ஒருத்தரை பார்த்தோம். அப்புறம் இந்த தொப்பி அம்மாவை பத்தி நிறைய பேர் வித்தியாசமா சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க மேல ரொம்ப மதிப்பு இருக்கு. மற்றவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை அந்த மாதிரி சொல்றாங்க. மக்களால் தொப்பி அம்மா என்று அழைக்கப்படுற இந்த பெண் சித்தர், இவங்களோட உண்மையான பேர் பழனி அம்மா. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜெகசமுத்திரம் கூற்றோடு பகுதியை சேர்ந்த இவர் சில வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல வசித்து வந்தார். அதே சமயம் இவங்க கூட இவங்களோட தம்பியும் அங்க இருந்திருக்காங்க. இவரோட தம்பி வந்துட்டு பெங்களூர்ல ஒரு லோரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்த போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போறாங்க. அவங்களோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம மனமுடைந்து போன பழனி அம்மாள் விரக்தியுடன் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தஞ்சமடைந்தார். யாருக்கிட்ட இருந்தும் காசு வாங்காம பக்தர்கள் கொடுக்கிற சாப்பாடே உண்ணி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
வணக்கண்ணா, ஒரு நிமிஷம் பேசுறீங்களாண்ணா? சொல்லுங்க. அந்த அம்மா நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? 15 வருஷமா. 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது? ரொம்ப நம்பிக்கை. அவங்கள பார்த்தா இன்னைக்கு என் பழப்பு நல்லா இருக்கும். அதாவது உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி? ஃபீல் பண்ணுறது இல்லை, நடக்குது. அவங்கள பார்த்தனா எனக்கு இன்னைக்கு பழப்பு நல்லா இருக்கும். எல்லா நாளைக்கும் பார்த்துப்பீங்களா நீங்கள்? சவாரி எனக்கு கிரிவலம் கிடைக்கும் போது கரெக்டாக அந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த அம்மா 6 மணிலேருந்து 8:30 8:45 அந்த வேலை பார்த்துடலாம். 9க்குள்ளே பார்த்துடலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? அதாவது அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா? வீடு கட்டியிருக்கிறேன். அப்படிங்களா? ஆமாம். பெருசாக இல்லை, சிம்பிளாக சீட்டு போட்டு ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்றதை விட நம்பினா தெய்வம் தான் அவங்க. கண்டிப்பாக. ஆமாம். அதை ஒன்று நிறைய மக்கள் நம்புறாங்க இல்லையா? நிறைய நம்புகிறாங்க. ஆந்திராவில் தெலுங்கானாலேருந்து வரவங்க ஃபுல்லாக அவங்கள வெயிட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்குமான்ற மாதிரி, தர்ஷனம் கிடைக்குமான்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு சிலர் கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காது அந்த தர்ஷனம். ஏன்னா டக்குன்னு அவங்க எப்படி சொல்ல, சித்து விளையாட்டு மாதிரி இங்கே பார்ப்பீங்க, பார்த்தா திடுக்குன்னு ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆமாம், டெய்லி ரெகுலர். அப்புறம் பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. பார்த்தா எங்கன்னா ஓரமாக உட்காந்து இருப்பாங்க, ஒரு டீ கடையில் இருப்பாங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க, கிடைக்காத மாதிரி. ஆமாம். பட் நிறைய மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு மனநிலை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்ங்க. அந்த மாதிரி இருந்தால் வந்து கரெக்டாக அந்தந்த கரெக்டாக லிங்கம், கோவில், எங்கே தெய்வம் இருக்குது அங்கே நின்று அவங்க வழிபட்டு தான் போவாங்க. எவ்ரிடே வந்துட்டு இவர் 6 o'clock கரெக்டாக ஸ்டார்டிங். இந்த டைம் மனசில் வச்சு கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. அதே போல் வந்து யாரும் அவங்கள டச் பண்ணக்கூடாது, கொள்ளக்கூடாது. அவன் பாட்டுன்னு அவங்க நடந்து போயினே இருப்பாங்க. கூட இருக்கிற வெள்ளக்காரர் யாரு? நம்மள மாதிரி ஒரு பக்தர் தான். ஒரு சேஃப்டிக்கு அந்த அம்மா கூட டெய்லி ரெகுலராக போயினுக்கிறாரு. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்துருக்கீங்க? 15 வருஷமா பார்த்துக்கிறேன். 15 வருஷமா இந்த அம்மாவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? 15 வருஷமா பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் பொய்யெல்லாம் சொல்ல, இது உண்மை. ஆனால் வந்து 15 வருஷத்துக்கு முன்னே எனக்கே அவங்க யார் என்னன்றது தெரியாது. இப்போதான் வந்து கொஞ்சம். இப்போ இல்லை, அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி டொப்பி மாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க, நான் டீச்சர் சவாரி ஓட்டியிருந்தேன் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில். அந்த அம்மா தான் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இவங்களை வந்து எங்கே பார்க்கலான்னா, ரமண மகர்ஷி ஆசிரமம் ஆப்போசிட்டில் பெரும்பாக்கம் ரோட்டில் பார்க்கலாம். அங்கே தான் அவங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு திண்ணையில் அங்கே தான் உட்காந்து இருப்பாங்க. ஆமாம். ரொம்ப நன்றிண்ணா. அவர் வெளியில் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்கு. சரி. அம்மாவை பார்க்குறதுக்கா? நாங்கள் அம்மாவும் பார்க்குறதுக்கு வந்தாங்க, கிரிவலமும் பார்க்குறதுக்கு வந்தாங்க. ரொம்ப உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். நிறைய மக்கள் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். நிறைய மான் இருக்காங்க. அந்த அம்மா கூட இருக்கிற அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட நான் பேச ட்ரை பண்ணணும்னு அவங்க கிட்ட சொன்னேன் இல்லையா? அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பேசவே இல்லை, கேமரா ஆஃப் பண்ணா மட்டும்தான் பேசுவேன்னு சொன்னாங்க. சொன்னல அப்படி காட்டினாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரோட பக்தர்கள், அதாவது அந்த தொப்பி அம்மாவோட பக்தர்கள்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி, அதாவது மக்கள் யாருமே அவங்கள தொடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கூட இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பாருங்க guys, நித்யானந்த சுவாமியோட ஆசிரமம் இங்கே இருக்கு. ஆமாம், இது நித்யானந்த சுவாமி ஆசிரமம் தானே? தலைவர் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க guys. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும், விழுந்து கும்பிடுவேன், தரையில உருண்டு கும்பிடுவேன், சுத்தி வந்து கும்பிடுவேன். இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு என்னையா இருக்கு? இது எப்போ திறப்பீங்கண்ணா? 8 மணிக்கு உள்ளே போக முடியலையா? அப்போ ஓகே. இன்னைக்கு போக முடியுமா? 8 மணிக்கு திறப்பாங்க. இங்கே மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அன்னதானம் கொடுக்குங்க. எவ்ரிடே கொடுப்பாங்க இல்லையா? 11 மணிக்கு கொடுப்பாங்க. ஓகே. சரிங்க சாமி, நமஸ்தே. தானிக்கோட கொஞ்சம். நீங்கள் எல்லா நாளும் கொடுப்பீங்களா இந்த மாதிரி? ஆமாம், டெய்லி கொடுப்போம். வீக்லி 10 kg பிடிக்கி வரும். சரி, அப்படிங்களா? சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கடந்த ஒரு 15 வருடமாக இவர் இங்க திருவண்ணாமலையில தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். இருந்தா கூட சில பேர் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ளதான் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பெண் சித்தரா மாறிவிட்டேன் என்று கூட கூறுகிறார். 14 கிலோமீட்டர் உள்ள திருவண்ணாமலை கிரிவல பாதையை ஒவ்வொரு நாளும் 3 முறை சுற்றி வரும் தொப்பி அம்மா கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கண்களில் வித்தியாசமாக காட்சி அளிக்கிறார். அதிகாலையில 6:30க்கு கிரிவலம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 10:30 ஆகும்போது
போது கிரிவலம் முடியும்னு சொல்றாங்க. இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் கடந்த சில வருஷங்களாக ஒவ்வொரு நாளும் விடாம இவங்க இந்த மாதிரி சுத்தி வராங்கன்னு மக்கள் சொல்றாங்க. பக்தர்கள் அம்மா கூட கிரிவலம் சுத்துறாங்க. இப்படி சுத்தினா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு பக்தர்கள் கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா கூட நீங்க கிரிவலம் சுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டோம் என்று நம்பப்படுறாங்க மக்கள். தீய எண்ணம் கொண்டவங்க தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்தால் அவங்களை பார்க்க விடாம தன்னோட கையில் இருக்கிற துணியால் மூஞ்சிய வந்து மறைத்து விடும் என்று பக்தர்கள் நம்புகிறார். இந்த தொப்பி அம்மாவை வணங்கினால் பல்வேறு பிரச்சனைகள் விலகி நன்மை கிடைக்கும் என்று பக்தர்கள் சொல்லுகிறார். நாள்தோறும் இந்த தொப்பி அம்மாவை தரிசிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இங்க திருவண்ணாமலையில. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்றால் இந்த தொப்பி அம்மா எங்க சென்றாலும் மக்கள் அவங்களை விடாம பின்தொடர்ந்துட்டே இருக்கிறார். இந்த தொப்பி அம்மாவுக்கு அவங்களோட உடம்பில் யாரும் டச் பண்றது பிடிக்காததினால் சில பேரை அடிக்க கூட செய்கிறார். இந்த ஒரு விஷயம் எத்தனை தடவை நடந்தாலும் மக்கள் திரும்பவும் அவங்கள தொல்லை பண்ணிட்டே இருக்கார். மலைக்கு பணி திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை கிடையாது, வெள்ளையாங்கிரி மலையா? பார்த்துருக்கீங்களா? போன்ல மொத்தம் நிகழ்ச்சி பார்த்துருந்தேன். அப்படிங்களா? ரொம்ப நன்றி. பார்த்தல ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? அதுதான் ஐயா தெரிஞ்சு கேட்டேன். அக்கா அவங்க வணக்கம்மா. அது மலை நம்ம பார்த்து சொன்னீங்க. நான் மொத்தம் திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வரீங்க இல்ல ரொம்ப நாளா இங்க இருக்கீங்களா? வாரம் இந்த அம்மா வாரம் வரும்போது பாப்பீங்களா? வாரம் இந்த அம்மாக்காக தான் வந்து பார்க்கறது மெயின் காரணம். இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம்? இல்லை, மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு எனக்கு. ஏதாவது வந்து சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சில விஷயம் சொல்லக்கூடாது. சொல்லும் போதே பூவெல்லாம் மேலே இருந்து உண்மையிலேயே சில விஷயம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து சீக்ரெட் மேட் சொல்ல. ஆமாம், வெளியில் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், என்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில். கண்டிப்பாக பயமாக நடந்திருக்கு. இன்னைக்கு கூட வந்து எப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கோம், நாள் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஆனால் கடைசி வரைக்கும் அம்மா பார்க்கணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கு அப்படி தானே? உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இல்லை அதுதான் நீங்கள் நம்புறீங்க. 100 உண்மை ஐயா. அந்த உருவம் எங்கடான்னா இதுதான் உருவம். ஓ, இன்னைக்கு தான் கடவுள் ஐயா, கடவுள். போன வாரம் அவரோட மறு அவதாரம்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா 100 உண்மை. இது பல சித்தர்கள் இருக்காங்க, பல யோகிங்க இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த இதுக்குள்ள இந்த அம்மா ஒரு சிவன் அவதாரம் அப்படி கருதப்பட்டாங்க. அதில் வந்து நாக கன்னி அவதாரம். அதான் உண்மை. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதான் நிறைய பேர் வந்து ரீசெண்டாக இப்போ வந்துட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐயா மூக்குப்படி சித்தர், மூக்குப்பிடி சித்தர் அவர் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம லைனில் அப்படி நெக்ஸ்ட் இவர். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க இல்லையா அவரு? ரொம்ப ஃபாஸ்ட். இது கம்மி. கிரிவலம் போகிற பாதை என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பக்காவாக போயிட்டு இருக்கோம், பறந்துட்டு இருக்கோம். நிறைய கூட யாருமே நடக்க முடியாது. நம்ம தேவ பக்தர். சரிங்க. உயிரா இருக்காங்க. அதனாலதான் எப்பவுமே நீங்க இங்க வரீங்க பாக்குறதுக்கு. எத்தனை வருஷமா நீங்க வரீங்க இங்க? நான் வந்து 10 வருஷமா கிட்ட வந்திருக்கேன். இப்போ இந்த அம்மாவை பார்த்து எத்தனை வருஷமா பார்த்து? இதை வந்து 6 வாரம் ஆகுது. 6 வாரம் இல்ல. நீங்க முதல் தடவை இவங்களை பார்த்தது எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க. சில பேர் 15 வருஷமா இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இருக்காங்களா? நான் பார்த்து 2 வருஷம் முன்னாடி இருக்காங்க. நம்ம வந்தது இப்பதான் வந்துறோம். நாங்க இப்பதான் நீங்க பாக்குறீங்க. வேண்டகோள் வெஸ்ட் நான் ஒரு 9 வாரமா வரணும் சனிக்கிழமை. 9 வாரம். சரி. முதல் வாரமே வந்தோம், ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அதனால சரி ஒரு 9 வாரம் சனிக்கிழமை வரணும் அப்படின்னு வந்துருக்கோம். உங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொன்னீங்களா நீங்க உங்க வாழ்க்கையில வந்த மாற்றங்களை பத்தி? எல்லாருக்கும் தெரியும். இது உங்க அக்கா. சரி. நீங்க அண்ணா? தம்பி. ஓ சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? என் பேர் ராகவன். உங்க பேரு? ஜெகதீஸ்வரி ராகவன். சரிங்க. கண்டிப்பா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் ரொம்ப நேரம் கவனிச்சு பார்த்தேன். நம்ம டிவில பார்த்துமே நீங்க தான் அது அப்படின்னு. சரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்திருக்கீங்க. சரிண்ணா. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்குது guys. இங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்க மக்களுக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல சாப்பாடு போடுவாங்க இங்கே. இந்த அம்மாவை பற்றி நிறைய பேர் வந்துட்டு அவங்க அந்த பக்தர்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்கும்போது அப்படியே சீரியஸ்லி நம்பவே முடியல guys. உண்மையாக சொல்லணும்னா இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி இங்கே கிரிவலம் சுற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து செம்ம கிளைமேட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் எல்லாம் வந்துட்டு மனசுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப சாந்தமாக
மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. திருவண்ணாமலையில இருக்கிற அருள் நிறையான சக்தி ஆற்றல், அங்க இருக்கிற சித்தர்களோட ஆசீர்வாதம், திருவண்ணாமலைக்கு போறோம்னா அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம், அந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களோட ஆசீர்வாதம், சித்த பெருமக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லாம அந்த மலைகள்ல இருக்கிற மூலிகைகள் எல்லாம் சந்திர பகவானோட அதிர்வலைகள் உள்வாங்கி அதுல இருந்து பரப்பக்கூடிய அந்த நறுமணங்கள் பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த மூலிகை காற்று நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மனசிந்தையில் இருக்கிற எல்லா விதமான துர் எண்ணங்களும் நீங்கி மனம் தூய்மை அடைந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறது இல்லாம நம்ம எப்பவுமே அறிவு ஆற்றலோட பக்தியா சிந்தித்து நம்ம மத்தவங்களுக்கு மத்தியில நம்ம நல்ல விதமா சாதிக்கக்கூடிய எல்லா விதமான பலங்களும் கிடைக்கிறதா இருக்கும். அவ்வளவு விசேஷமான ஒரு இடங்க இது. திருவண்ணாமலையை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோவே பத்தாது. என்னைக்காவது நீங்க திருவண்ணாமலையில போனா இந்த தொப்பி அம்மாவை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள யாருமே தொல்லை பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. நான் இங்க என்னோட கண்ணால பார்த்த விஷயம் வந்துட்டு, அந்த அம்மா ரொம்ப நடந்து சோர்வடைந்து எங்கேயாவது உட்கார போனா கூட மக்கள் வந்துட்டு காலில் வீழுற மாதிரி அவங்கள ரொம்ப தொல்லை பண்றது பார்த்தோம். அதனால அவங்க திரும்பவும் எழுந்துச்சு நடந்து போறதும் பார்த்தோம். நமஸ்தே. நீங்க சுவாமியாரா? இல்ல ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. அந்த அம்மா வந்துட்டு தொப்பி சுவாமியாரை வந்து கும்பிட போனான்னு நினைச்சேன். ஆமா ஆமா. ஆனா அவர் விட மாட்டேங்கிறாங்க அந்த வெள்ளக்காரர். கும்பிடுமா, தூரம் வாங்கம்மா. அவங்க முடியலன்னு உட்காடுறாங்க, நீங்க போனீங்கன்னா அவங்க ஏஞ்சிப்பாங்க. பக்கத்தில் போகிறது மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இல்லை இப்போ உட்காந்துருந்தாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. இவங்க போன உடனே அவங்க ஏஞ்சிக்கினாங்க. புரியுது. ஆமாம், இவ்வளோ நடந்துட்டு கொஞ்ச நேரம் சோர்வாக இருந்திருப்பாங்க. அது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகுது. நம்மளை வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா நம்ம ஏஞ்சி போகிறோம். ஒரு விதத்தில் அந்த ஃபாரினர் இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவரே கூட இன்னொரு சாமி ஒருத்தர் போவார். நான் ஐயா கூட வந்துட்டு மூக்குப்பிடி சித்தர்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய சுவாமியார், இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ரொம்ப அதிகமான பக்தியான ஒரு உள்ள போகலாம். இவரு கற்று தான் அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸான ஆள். ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். இவர் எந்த வருஷம் வந்து ஜீவ சமாதி ஆனது தெரில எனக்கு. ஆனால் இப்போ ஆயிடுச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இருக்கும். இவர் கற்று தான் அந்த அம்மாவே. இன்னைக்கு வந்து இவர் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பார்த்து வணங்கி இன்றைக்கி வந்து காரணம் கேட்டோம்னா இன்றைக்கி இவர் நாடாத மக்களே கிடையாது. சிவன்கிட்ட வரம் பெற்று இவருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சித்தர்னா இவர் தான் சித்தர். உள்ள வீடியோ போய் எடுத்த போது அதாவது அங்கே இருக்கிற அந்த பூசாரி வந்துட்டு இந்த ஜீவசமாதியான அவரோட பையன்
என்ன சொல்கிறாருன்னா அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா தான் சொன்னோம். சரி நம்ம வந்து சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். சரி சரி சரி. கோவிலில் இருந்து ஃப்ரீயாக வந்து மக்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்படியே நடந்து வரும்போது ஜோதிர்லிங்கம்னு சொல்லிட்டு ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படிங்களா? பாஸ் ப்ரோலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அதிகமாக நான் லைக் பண்ணுறவங்களாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நான் ரொம்ப எல்லாத்துலையும் நான் ஃபாலோ எல்லாமே பண்ணுறேன். இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்துலையும் நான் நல்லா பண்ணுறேன். சரி சரி ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? வியாபாரம் பண்ணுறீங்க ப்ரோ? சரி. நாங்கள் அந்த எப்படி சொல்லிட்டேன், அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது நாங்கள் நைட் டைம்லாம் பார்த்தாங்கன்னா தில்லிங்க வரலாம். ஓகே ப்ரோ, பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஓகே கைஸ், அந்த 8 லிங்கத்தில் வந்துட்டு இது லிங்கம் பாருங்க. குபேர லிங்கமா? இதுதான் உண்மையான திருவண்ணாமலை. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு கீழே அதான் கைஸ் வந்து கோயில் இருக்குது. இது சுற்றி வந்து தான் கோவில் எல்லாம் எல்லா கோயிலுக்கும் அதே இப்போ நந்தியப்பகம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார்னு சொல்கிறாங்க. மக்கள் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருவாங்க. ரொம்ப ஃபேமஸானது திருவண்ணாமலையில் இது. நேற்று நான் பஸ்ஸில் வந்தபோது பார்த்தது தான் இந்த மெயின் என்ட்ரன்ஸ். ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் இனி ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதான் கைஸ் அவர் போகிறாரு. நீங்கள் நிறைய நல்ல விஷயம் நமக்கு சொல்லி தந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களால் நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, மிகப்பெரிய விஷயம். சரி அக்கா, நம்ம கண்டிப்பாக கூட பிறந்த அக்கா. சரி எங்கேயாவது பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்க பாய். கைஸ் இது பாருங்க, இவ்வளோ நம்ம சுற்றி இருக்கோம். 12.68 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நம்ம சுற்றி இருக்கோம். எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பாருங்க, 3 மணி நேரம் 32 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு விதத்தில் நம்ம முடிச்சிட்டோம். இது பாருங்க கைஸ், 14 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. காலையில் நம்ம அங்கே இருந்து தொடங்கின பயணம் முடிவடைஞ்சிருச்சு. திரும்ப கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. தொப்பி அம்மாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் தான் நினச்சி வச்சுருக்காங்க அவங்கள பற்றி. உண்மை என்னென்னா நீங்கள் இங்கே வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ண, அதாவது அவங்க கூட அந்த நடந்து பார்க்கும்போது தான் தெரியுது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கூட நடக்கும்போது அவங்க சோர்வு அடையிறதே இல்லை, ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா வந்துட்டு பறந்து போகிறாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த கோவிலுக்கு போகிறது தான் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போதான் கைஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்பவே டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3:30லேருந்து 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இந்த கிரிவலம் சுற்றி முடிச்சு ரூமுக்கு வர்றதுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. தொப்பி அம்மாவை பற்றி சொல்லணுன்னா மக்கள் வந்துட்டு அவங்கள நம்புற நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி யாராவது தப்பாக சொன்னீங்கன்னா அவங்கள நம்புற நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை யாரை நம்பணும் நம்பாதது அப்படின்றது. அதனால அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. இந்த வீடியோ எடுக்க போது கிடைச்ச அந்த மீட் பண்ண மக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேர் தொப்பியம்மா வந்துட்டு ஒரு ஆத்மீகமான ஒரு சக்தி இருக்கிற, கடவுளோட ஒரு சக்தி இருக்கிற ஒரு பெண்மணின்னு தான் சொல்கிறாங்க. தொப்பியம்மாவை நம்புற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த அம்மாவோட சக்தியால் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. நம்ம எதுக்கு சும்மா அதில் வந்து நோண்டிட்டு தேவையில்லாத வேலை. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், உங்களுக்கே தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு திருவண்ணாமலை கோவில் பார்க்க போகிறோம் நாம. அது ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்க போகுது. இந்த ஒரு முழு திருவண்ணாமலை எபிசோடுமே, அதாவது இங்கே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமான விஷயங்கள் தான் நடந்தது. அதாவது நான் இந்த கோவிலுக்கு வரும்போதே வந்துட்டு நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பயங்கரமான ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வரணும். ஏன்னா ஆத்மீக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சி விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவண்ணாமலை மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப அருமையான பிளேஸு, ரொம்ப அருமையான மக்கள். இப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ், அதாவது திருவண்ணாமலை நினைத்தாலே வந்துட்டு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிளேஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரும். வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அதுவும் இந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள். அதனால வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் அதை எடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். ஐ அம் டேக் கைஸ், பாய்.